உலகில் பல மொழிகள் இருப்பினும் அனைத்திற்கும் முதன்மையாய் முதலில் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. முற்காலத்தில் குமரிக்கண்டம் என்கிற பெருநில பரப்பில் 49 நாடுகளுக்கு முன்னோடியாக மிக பழங்காலத்திலேயே உயரிய நாகரிக எழுச்சியுடன் வாழ்ந்து தங்களின் பேச்சு மொழியாகிய தமிழுக்கென்று சங்கம் அமைத்து வரலாறு கண்டது நம் தமிழினம். அந்த இனத்தின் மொழிதான் நமது தமிழ். இன்று பல 100 மொழிகள் நம் தமிழின் வழியில் தோன்றினாலும் முதுபெரும் இலக்கண இலக்கிய தொல்நடை வளங்களும் செல்வமும் செழித்த பண்பாடுகளை கொண்ட களஞ்சியமான நமது தமிழ் மொழியை என்றைக்கும் பேணி காத்தலும் பிற மொழி ஆதிக்கங்களால் சிதையாமல் போற்றுதலும் நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமையாகும். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நம் முன்னோர்களின் கரங்களை பற்றி கொண்டு எதிர்காலம் நோக்கி இனிதாய் பயணம் செய்கிறது. இன்றளவும் நாம் வாழும் வாழ்க்கையில் நமது செயல் நடைமுறைகளில் சங்க இலக்கியத்தின் கூறுகள், திருக்குறளின் மாண்புகள் விரைவி கிடக்கின்றன. அவற்றை இவை சங்க மாண்புகள் என்று அறியாமலே அவற்றின் வழியில் தான் தமிழர் வாழ்வியலில் சென்று கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்வதும் நம்மை நாமே வழிநடத்தி கொள்வதும் வளர்கிற இளைய சமுதாயம் கண்டறிந்து சொல்கின்ற புதிய தொழில்நுட்பங்களையும் அறிவு திறன்களையும் நம் தமிழ் மூளை ஏற்றுவதும் போற்றுவதும் நமது தலையாய பணி என்கின்ற புதிய சிந்தனையோடு புதியதொரு கோணத்தில் புதிய பயணம் தொடங்கி இருக்கின்றது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. இதற்கு தமிழ் ஆர்வம் கொண்ட பெருமக்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், தமிழறிந்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகிறேன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இன்றைக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை போற்றும் வகையாக பொங்கலோ பொங்கல் என்ற ஒரு பல்சுவை நிகழ்வு நடக்கவிருக்கிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளையும் தங்களுடைய கவிதைகளையும் பாடல்களையும் கருத்துக்களையும் வெளியிடுவதற்காக வந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கலோ பொங்கல் என்ற இந்த பல்சுவை நிகழ்ச்சியில் இணைந்து வந்து தமிழரின் பண்பாடை பற்றி வெளிப்படுத்தவிருக்கும் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்வில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை போற்றும் விதமாக பொங்கலோ பொங்கல் என்று அதை பற்றி ஒரு தொடக்க பாடலை பாடுவதற்காக திருமதி விஜயா அம்மா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. தமிழரின் பெருமையை கூறும் விதமாக ஒரு தொடக்க பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாவேந்தரின் வழி நின்று அன்னை தமிழை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் சாதனை சிகரம் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, இந்நிகழ்ச்சியை பொறுப்பேற்று நடத்தும் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களையும், நிகழ்ச்சியை தலைமை ஏற்க இருக்கும் திரு எம் கே ராஜ்குமார் ஐயா அவர்களையும், மற்றும் இந்நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அனைத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நல் உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று வணங்கி, இந்த நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக தமிழ் வணக்க பாடலை பாடி எனது தமிழார்வத்தை வெளிப்படுத்தி தமிழர் திருநாளை பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் முகமாக நாம் தமிழை போற்றி தமிழர் திருநாளையும் போற்றுவோம் என்று கூறி எனது பாடலை அளிக்கிறேன். தமிழே தமிழே வணக்கம்,
தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். தமிழே தமிழே வணக்கம். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே தமிழரை இயக்கும். விழித்திடு விழித்திடு விழித்திடு, தமிழினமே தீயாய் விழித்திடு. வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு, தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். தமிழே செந்தமிழே உயிரே வணக்கம். பூமி பந்தில் முதலில் பூத்தோம், புரிந்து நீயும் பாடுபடு. உலகை உள்ளங்கையில் வைத்தோம், உண்மை அறிந்து உறுதியெடு. மூத்த இனமாய் முதலில் விழித்தோம், ஆண்ட இனமே எழுந்து விடு. இனி சிறகை விரித்து வானை அளப்போம், தரணியில் தமிழனை ஆளவிடு. கலம்பகம் பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி. கலப்படமாக தமிழ் மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரியுது வளர்ச்சி. கைபேசி உரையாடல் கூட தமிங்கிலமாவது நிகழ்ச்சி. கைபேசி உரையாடல் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி. கல்வி மொழியில் தமிழ் இல்லை, ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை, அலுவல் மொழியில் தமிழ் இல்லை, சில அயலார் மொழியே நம் தொல்லை. நீதி மொழியில் தமிழ் இல்லை, வீதி மொழியில் தமிழ் இல்லை, கோயில் மொழியில் தமிழ் இல்லை, பலர் வாயில் தமிழே நுழையவில்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே செந்தமிழே உயிரே வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி எனது பாடலை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமை. தொடக்க பாடலாக தமிழே தமிழே வணக்கம் என்று தமிழுக்கு வணக்கத்தை கூறி தமிழின் பெருமையையும் தமிழரின் பெருமையும் எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு அருமையான பாடலை பாடினீர்கள். சிறப்பு. அதற்காக நம்முடைய கவியரசி விஜயா அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நன்றி அம்மா. தமிழரின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக, அவர்களின் பெருமையை எடுத்துரைக்கும் விதமாக ஒரு தொடக்க உரையை ஆற்றுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் முனைவர் M.K. ராஜ்குமார் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா, வந்து உங்களுடைய தொடக்க உரையை தாருங்கள். பெற்றெடுத்த தாய்க்கும் வளர்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனராம் தலைவராம் வள்ளுவரை வணங்கி செயலராம் பாரதிதாசனை தொழுது எங்கள் உயிராய் ஊனாய் இருக்கிற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் இலக்கிய எமியம் பல்கவி வித்தகர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, எங்களுடைய இணை துணை ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரி ஸ்டெப் டிவியினுடைய மேலாண்மை இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தொடக்க பாடல் பாடி அமர்ந்திருக்கிற
அருமை சகோதரி விஜய் அவர்களுக்கும், எங்களுடைய அருமை சகோதரிகள் கற்பகம், ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, ராஜாமணி அம்மையார், தக்கோலம் ஜெயலலாதன், முத்துராஜா உள்ளிட்ட அனைத்து சங்கத்தம் இலக்கிய பூங்காவுடைய மற்ற தோழமைகளுக்கும் வணக்கம் சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். வாழ்வியலில் மனிதர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பல நாகரிகங்களை இந்த உலகத்திலே நாம் கண்டிருக்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாட்டிற்குமான ஒரு நாகரிகத்திலே அந்த நாடுகள் எப்படி இருந்தன, எப்படி இருக்கின்றன என்று பார்க்கிற போது நம்முடைய தமிழர் நாகரிகம்தான் உலகத்திலே மேம்பட்ட நாகரிகம் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து காட்டுகிற ஒரு நிகழ்வாக தமிழருடைய வாழ்வு இருக்கிறது. தமிழர்கள் தங்களுடைய வாழ்வியலை, தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய வாழ்க்கையுடைய போக்கை, தங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான செயல்களையும் தங்களுடைய மொழி மட்டுமல்ல, உடல் மட்டுமல்ல, தன் மண் சார்ந்த நிகழ்வுகளை வைத்திருக்கிறார். இதுதான் தமிழருடைய பண்பாடு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தமிழர் திருநாளாக கொண்டாடி கொண்டிருக்கிற பொங்கல் விழா எப்படி தமிழருக்கும் தமிழ் இனத்திற்கும் மட்டுமான விழா இல்லாமல் யாரெல்லாம் உணவு உண்கிறார்களோ, எந்த உயிரெல்லாம் உணவு எடுக்கிறதோ அந்த உயிருக்கெல்லாமான சிறந்த விழாவாக இந்த பொங்கல் விழா இருப்பது மிகப்பெரிய அதிசயமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த விழாவை நாம் 4 நாட்கள் கொண்டாடுகிறோம். முதல் நாள் போகி பொங்கல் என்று ஒரு பண்டிகை கொண்டாடுகிறோம். போகி பொங்கல் என்பது என்னவென்று சொன்னால், பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்லுகிறார். பழையவற்றையெல்லாம் கழித்துவிட்டு, குறிப்பாக பழைய நினைவுகள், தீய பழக்கங்கள் எல்லாவற்றையும் விடுத்து எப்படி ஒரு புது மனிதராக ஒரு மனிதன் மாறுகிறானோ, அதே போல எல்லாவற்றையும் பழையவற்றையெல்லாம் கழித்துவிட்டு புதியவற்றை இல்லத்திற்கு கொண்டு வருவது, புதிய சிந்தனைகள், புதிய மாற்றங்களைப் போல இல்லத்தை வைத்திருப்பது. அடுத்து பொங்கல் திருநாள். பொங்கல் என்பது உழவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு விழாவாக பொங்கலை கொண்டாடுகிறோம். இது சூரிய வணக்கம் அல்லது சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற விழா என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் சூரியன் என்பது ஒரு பொதுவான ஒரு இயக்கம் அல்லது போல். அந்த விழா என்பது தமிழரை நேசிக்கிற, தமிழரை வாசிக்கிற மக்களுக்கான ஒரு விழா. எப்படி என்று சொன்னால், உழுது கிடைக்கிற அந்த நெற்சோறு, அந்த அரிசியை சமைத்து அதோடு வெல்லம் சேர்த்து அதை பொங்கலிட்டு இனிப்பான ஒரு உணவாக எடுக்கிற அந்த விழா பொங்கல் விழா. அது மட்டுமல்ல, அந்த விழா எடுக்கிற போதுதான் இந்த யாரெல்லாம் உணவு உண்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அடுத்த நாளாக மாட்டுப் பொங்கல் விழாவினை கொண்டாடுகிறோம். மாடு என்பது நமக்கெல்லாம் மிருகமாக சிலருக்கு தெரிகிறது, நமக்கெல்லாம் அது தெய்வமாக தெரிகிறது. ஏனென்றால் இந்த வயலை பண்படுத்தி நமக்கு தருவது அந்த மாடுகள் தான். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் நவீன யுகத்தில் இருக்கிற போது கதிர் அறுத்து அதை நாம் இயந்திரத்திலே அடிக்க ஆரம்பித்து விட்டோம். அன்றைக்கு அந்த கதிரை அறுத்து வருகிற போது அதை மிதித்து நெல்லாக்குகிறதும் அந்த மாடுகள் தான். இப்படி நமக்கு உழுவுறது மட்டுமல்லாமல், அது நெல்லாக்குகிற பணியை செய்வது மட்டுமல்லாமல், நமக்கு உற்ற தோழனாக எரு தருகிற ஒரு உயிராக மாடுகளை நாம் பார்க்கிறோம். ஆக நாம் உணவாக மாடுகளுடைய பால் உணவாக குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அது உழவுக்கு பயன்படுகிறது. அது விவசாயத்தினுடைய அந்த உழவு பயிர்களுக்கு அந்த நெல்லை பிரித்தெடுக்கிற முயற்சிக்கு பயன்படுகிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் நாம் பயணம் செய்வதற்கு வண்டிக்கு மாடாக பயன்படுகிறது. அதற்கு நன்றி செலுத்துகிற விழாவாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடுகிறோம். அந்த மாட்டுப் பொங்கலை இணைத்துத்தான் 3வது நாளாக 4வது நாள் குறிப்பாக காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கல் என்று சொல்லி வருகின்ற தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு இந்த பொங்கலை அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அல்லது ஒரு குதூகலமான விழாவாக அதை கொண்டாடுகிறோம். இந்த இடையில்தான் மாட்டுப் பொங்கல் ஒரு வீரத்தின் அடையாளமாக ஜல்லிக்கட்டு என்ற ஒரு நிகழ்வை பாரம்பரியமாக நம்முடைய தமிழ் சமூகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், பொங்கல் என்பது
ஏதோ ஒரு விடுமுறைக்கான நாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் என்பது ஏதோ நமக்கு கிடைத்ததால் பொங்கல் கிடைக்கிறது உண்ணுகிறோம் என்று நினைக்கிறார்கள். அதுவல்ல. பொங்கல் என்பது தமிழருடைய பாரம்பரியம், தமிழருடைய வாழ்க்கை முறை. அது தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான உதாரணம். தமிழர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இருக்கிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வுதான் பொங்கல் விழா. ஆகவே இந்த பொங்கல் விழாவில் நாம் இன்றைக்கு பேச வேண்டியதெல்லாம் என்னவென்று சொன்னால், இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விழாவெல்லாம் ஒரு விடுமுறைக்கான நாளாக இல்லாமல், இது தமிழருடைய பாரம்பரியம். தமிழர்களுக்கு இதுக்காக எங்கெங்கெல்லாம் குறிப்புகள் இருக்கின்றன. இலக்கியத்திலே எங்கே பொங்கலை பற்றி இருக்கிறது, மாட்டுப் பொங்கலை பற்றி இருக்கிறது, ஜல்லிக்கட்டை பற்றி இருக்கிறது, காணும் பொங்கலை பற்றி இருக்கிறது என்றால், பூம்புகார் நகரம் அழிந்த போது அந்த நகரத்திலே எல்லாம் அந்த கடற்கரையில அந்த பொங்கலிட்டு மக்கள் உண்பார்கள் என்றெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். ஆனால் பூம்புகார் இப்பொழுது இல்லை. ஏதோ இருக்கிற பூம்புகார் பழைய பூம்புகார் அல்ல, இது புது பூம்புகார். ஆகவே இப்படி கடல் கொண்டு போன நகரங்கள் பல உண்டு. ஆனாலும் தமிழர்கள் இழந்த நாகரிகமும் உண்டு. ஆனால் அந்த நாகரிகத்தை மீட்டெடுக்கிற முயற்சியில் இப்பொழுது இந்த சமூகம் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழர்களுடைய மாண்புகளை தூக்கி நிறுத்தி எப்படி நாம் முன்னுரையிலே கேட்டோமோ அதே போல நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிற முயற்சியை இந்த நாளிலே கொண்டாடுகிற இந்த பொங்கல் நமக்கு தரும் என்று நாம் நிச்சயமாக நம்புகிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் தூண்களாக இருந்து இந்த நிகழ்வை நடத்தி தருவார்கள். இன்னும் சொல்ல போனால், எப்படி நாம் திருக்குறளை முன்னெடுக்கிறோமோ, எப்படி நாம் தமிழறிஞர்களை முன்னெடுக்கிறோமோ, அவர்கள் எல்லாம் போற்றுகிறோமோ, அதே போல தமிழர் திருநாளாம் பொங்கலை அதனுடைய மகத்துவத்தை உலகறிய செய்கிற முயற்சியிலும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஈடுபடும் என்று சொல்லி, இதற்கு உழைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நிறைவான ஒரு வாழ்வும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயற்கையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா, அருமையானதொரு துவக்க உரையை தந்தீர்கள். தமிழரினுடைய பண்பாடு நிலைநிறுத்தக்கூடிய இந்த உழவர் திருநாளாம் தை திருநாள்ன்றது உணவு உண்பவர்களுக்கு எல்லாமே கொண்டாட வேண்டிய ஒரு திருவிழா என்று அதற்கான காரணங்களை சொன்னீர்கள். ஒவ்வொரு நாளும் போகி என்று பழையன கழிதலும் புதியன புகுதலும், பொங்கல் நாளில் எப்படி விவசாயிகளையும் போற்றி அவர்களுக்கு நன்றி செலுத்துவது, நமக்கு உழவுக்கு உதவி செய்த மாடுகளை போற்றி வணங்குவது என்று ஒவ்வொரு நாளுக்குமான சிறப்பை அழகாக எடுத்துரைத்தீர்கள். உங்களது தொடக்க உரைக்கு மிகுந்த நன்றிகள் ஐயா. அடுத்தபடியாக நம்முடைய அடுத்ததாக இப்பொழுது நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கலை போற்றும் விதமாக அருமையானதொரு பாடலை பாடுவதற்காக இணைந்திருக்கிறார் இசைக்குயில் கிரிஜா ராஜசேகர் அவர்கள். அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, வந்து உங்களுடைய கானத்தை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் திருநாள் பொங்கலோ பொங்கல் பல்சுவை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பெருமை கொண்டு நம் குடும்பமான சங்க தமிழ் இலக்கிய பூங்காவை வணங்கி, தந்தைக்கு நிகரான திரு நீலகண்டன் ஐயா அவர்களையும் வணங்கி, குடும்ப உறுப்பினர்களையும் வணங்கி, தலைமை உரை அளித்த திரு ராஜ்குமார் ஐயா அவர்களையும் வணங்கி, சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களையும் வணங்கி என் பாடலை அளிக்கிறேன். சரிகா சரிகா கபகரிசா கபதா கபதா மகரிசகா நீசா. தமிழா தமிழா புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு, தமிழா கொஞ்சம் செவிக்கொடு, இனத்தமிழன் என்று செயல்படு. தமிழா 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 புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு, தமிழா கொஞ்சம் செவிக்கொடு, இனத்தமிழன் என்று செயல்படு. தமிழா தரணியில் தோன்றிய முதல் இனமே, இத்தரை கடல் வென்ற பெரும் இனமே, அரணே இல்லா ஆட்சியினை நம் மரத்தின் வழியில் தந்தவனே. தமிழா தமிழா
தமிழா தமிழா புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. தமிழா கொஞ்சம் செவி கொடு, இனத்தமிழன் என்று செயல்படு. தமிழா அயலவர் உனது நிலம் பறித்தார், உணலுவல் பணிகள் தினம் பறித்தார். புயல் என பேசிய தலைவர் எல்லாம் நம் பொது நலம் மறந்து பூ பறித்தார். வயலில் வாடும் தமிழ் உழவர் அவர் வறுமை நீக்க பேசவில்லை. புயலில் மழையில் வாடுகையில் அவர் புலம்பும் குரலை கேட்கவில்லை. தமிழா 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 புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. தமிழா கொஞ்சம் செவி கொடு, இனத்தமிழன் என்று செயல்படு. தமிழா கடலில் நீரை பிடித்தவர்கள் அவர் கருணை மனுவை பார்க்கவில்லை. படகை எல்லாம் சிறை பிடித்தும் நம்மை பலவாறாக சிறகொடித்தும், பிடித்த மீனை பறி கொடுத்தும் உறுப்பினை அளிக்காமல் சிறையளித்தும், கடலில் உரிமை காக்கவில்லை, நம் கச்ச தீவை மீட்கவில்லை. தமிழா 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 புறப்படு, நான் தமிழன் என்ற உணர்வோடு. தமிழா கொஞ்சம் செவி கொடு, இனத்தமிழன் என்று செயல்படு. தமிழா 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 அருமையம்மா. இந்த பாடலை நான் பாடினேன், ஆனால் இதை இயற்றியது திரு நீலகண்டன் ஐயா அவர்கள். இயற்றியது. பாடல் அருமையான நன்றி கருத்து. ஐயா, பாடலுக்கு நன்றி. தமிழா தமிழா புறப்படு, தமிழா தமிழா செவி கொடுன்னு தமிழை நான் கூப்பிட்டு தட்டி எழுப்பி என்ன செய்யணும்ன்றத அருமையான கருத்தா சொன்னாரு. அதை நீங்க உங்களுடைய இசையின் மூலம் இன்னும் சிறப்பாவே பாடிட்டீங்க. மிக்க அருமையான பாடலாக இருந்ததம்மா. காதுக்கு தேன் செந்தமிழ் நாடனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலேம்பாங்க. தமிழன் எழுதிய பாடலை நீங்கள் தமிழா தமிழா என்று பாடியதும் மிகவும் அருமையாக இருந்தது. சிறப்பு அம்மா, வாழ்த்துக்கள். இனிக்க இனிக்க எங்கள் தமிழனை அழைத்தீர்கள், காது கொடடா என்று அழைத்தீர்கள். உங்கள் இசை கேட்டும் அவன் செவி திறக்காவிட்டால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்கள் இசை கேட்டும் அவன் செவி திறக்காவிட்டால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் தங்கள் காதுகளுக்கும் கண்களுக்கும் போட்டுக் கொண்டிருக்கிற பூட்டு இருக்கிறதே, அதான் உலகத்திலேயே திறக்க முடியாத மிகச்சிறந்த பூட்டு. அப்போதைய பூட்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் திறக்க வேண்டும். இது போன்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக தமிழர்களினுடைய கண்களையும் காதுகளையும் போட்டுக் கொண்டிருக்கிற பூட்டுகளை திறப்போம். இந்த தமிழர் மரபு விழா, தமிழர் திருவிழா, பொங்கல் திருவிழாவிலே மிகச் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சியை வடிவமைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம். சிறப்பம்மா, சிறப்பு. அடுத்ததாக யாரை அழைக்கிறீர்கள்? திருமதி தனலட்சுமி அவர்கள் கையை உயர்த்தி இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, தமிழரின் பெருமையை எடுத்துரையுங்கள். என்ன சொல்ல போகிறீர்கள்? மார்கழி மாதத்தோட ஒரு சிறப்பை பத்தி சொல்ல போறேம்மா. ஏன்னா இன்னும் 2 நாட்களில் இந்த மார்கழி மாதம் முடிந்து தைத்திருநாள் தொடங்க இருக்கிறது. எனவே ஒரு சிறிய ஒரு சிந்தனையாக கொடுக்கலாமாம்மா? நான் ரொம்பவும் புதியது, அதனால் கேட்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.
நான் மார்கழி மாத சிறப்பு பற்றி ஒரு சிறு சிந்தனையை கொடுக்க இருக்கிறேன். நம் தமிழ் திருநாட்டில் 12 மாதங்களில் மார்கழி மாதமே மிக சிறப்பு வாய்ந்தது என்ற இயற்கை உண்மையை உணர்ந்த நம் முன்னோர்கள் இதை ஆன்மீக மாதமாக கொடுத்திருக்கிறார்கள். நம் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் விபூதி யோகத்தில் 42 ஸ்லோகங்களில் 35 ஸ்லோகத்தில் மந்திரங்களில் உயர்வான சாம மந்திரமாகவும், கவிதைகளில் நான் காயத்ரி மந்திரமாகவும், மாதங்களில் நான் மார்கழி மாதமாகவும், பருவங்களில் நான் வசந்த காலமாகவும் இருக்கிறேன் என்று மார்கழி மாதத்தின் பெருமையை அழகாக கூறியிருக்கிறார். இந்த மாதமானது மிகவும் வெப்பம் இல்லாமலும் மிகவும் குளிரானதுமான அழகான மலர்கள் பூத்து குலுங்கும் நந்தவனம் போன்ற ஒரு அழகான மாதம். மனிதன் எல்லாம் வல்லவனாகவும் எல்லாம் உள்ளவனாகவும் பரிணமித்திருக்கிறான். எந்தவித வேறுபாடும் இன்றி இறைவனை தேடுகின்ற ஒரே ஜீவன் மனிதன் மட்டுமே. எனினும் இந்த மனிதனிடம் ஏன் நோய்களும் துன்பங்களும்? அதற்கு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அழகான ஒரு உரையை கொடுக்கிறார்கள் மார்கழி மாத சிறப்பு பற்றி. மார்கழி மாதம் என்பது மாறு பிளஸ் கழி. மாறு என்றால் அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய சூனியத்திலிருந்து, இறைவனிலிருந்து பரிணாமத்தில் மாறி வந்திருக்கிற மனிதன் தன்னிடம் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை கழித்துக் கொள்ளும் பொழுது மீண்டும் அவன் இறைவனாகவே மாறுகிறான் என்ற உண்மையை அவர் எடுத்துரைக்கிறார். மார்கழி மாதத்தின் 30 நாள் நோன்புகள் நம்மை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்துகிறன. அதாவது ஒரு பாசுரம் பார்ப்போம். நாட்காலே நீராடி மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு முடியோம், அல்லாதன செய்யோம், அல்லாதன செய்யாதிருக்க நெய்யுண்ணும் பாலுண்ணும். நெய்யிலும் பாலிலும் கொழுப்பு அதிகமாக இருப்பதால் அதன் காந்த அலைகள் நம்மிடம் தீயவற்றை எண்ண தூண்டுகிறது என்ற அளவில் ஒரு உணவு கட்டுப்பாடு. அதேவேளையில் அதிகாலையில் எழுதல், குளித்தல், நடந்த ஆலயம் செல்லுதல் என்ற சடங்கு முறைகள் நம்முடைய உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துவதற்கான ஒழுக்க நெறியாக கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம். மேலும் பிரபஞ்சத்தின் பெரிய கொள்கலம் ஆலயம் என்றால் அதனும் ஒரு பெரிய கொள்கலம் மனிதன், மனிதனின் கருமையும். மனிதன் பாருங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன். வைகரியின் சிறப்பு ஒட்டுமொத்தமாக பெற்றது இந்த மார்கழி மாதம். அறிவியலின்படி இந்த மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் வருவதால் அந்த உயிர்காற்று நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. 4:30 மணியிலிருந்து 6 மணி வரையில் இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஓசோன் படலம் நம் நுரையீரலுக்கு அதிகமான புத்துணர்ச்சியை தருகிறது. மார்கழி காற்று சருமத்திற்கு நமக்கு நோய்களை தீர்க்க வல்லது என்று இன்றைய விஞ்ஞானம் நிரூபித்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுவது, சாணம் என்பது நமக்கு கிருமி நாசினியாகும். கோலம் போடுவது என்பது பல சிக்கல்கள் நிறைந்த கோலத்தை இணைக்கும் பொழுது அந்த மூளையானது மிகவும் சுறுசுறுப்பு அடைகிறது. நமக்கு ஓர்மை நிலையும் ஞாபக சக்தியும் கிடைக்கிறது. பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு கோலத்திலேயே இணைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் மனிதனின் கருமழையிலிருந்து கல்லறை வரையில் சிக்கல் நிறைந்த வாழ்க்கை தான். இந்த சிக்கலில் இருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு சிந்தனை ஆற்றலோடு வாழ்வதற்கான ஒரு பக்குவ நிலையை இந்த மாதம் கொடுக்கிறது. அனைத்து மதத்தையும் இணைக்கும் ஒரு ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு மாதமாக இருக்கிறது. பாருங்களேன், சிவனுக்கு ஒரு திருவாதிரையாம், மாயவனுக்கு ஒரு வைகுண்ட ஏகாதசியாம், ஐயப்பனுக்கு சபரிமலை விரதமாம், ஆஞ்சநேயனுக்கு ஒரு பிறந்த நாளாம், அன்பின் உருவம் இயேசுபிரான் அவதரித்த நன்னாள். இந்த மாதத்தின் கதாநாயகி நம்மளுடைய கோதை நாச்சியார் அவதரித்த நன்னாள். இந்த அளவு எல்லோரும் அவதரித்த நாளாக இருப்பினும் அனைத்திலும் இருக்கிற தெய்வ சக்தி எது என்றால் அன்பும் கருணையும் மட்டுமே. அது நானாகவும் அனைத்து உயிர்களிடத்திலும் பரிணமித்து இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து அனைவரோடும் ஒத்து உதவி ஒத்திசைவாக வாழ வேண்டும் என்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டை கொடுக்கிறது இந்த மார்கழி மாதம். மாசற்ற ஒளிவு உடைய மறைந்திருக்கும் இருள் போல் ஈசன் அறிவில் நிறைந்திருப்பதை உணரக்கூடிய ஒப்பற்ற மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதத்தின் ஒட்டுமொத்த சிறப்பும் கோதை நாச்சியாரின் பிறப்பிலே இருக்கிறது அல்லவா? இந்த திருவாடி பூரத்தில் இந்த மாதத்தில் வில்லிபுத்தூரில் திருமாலின் திருத்தொண்டராம் பெரியாழ்வார்க்கு திருத்துழாய் நிறைந்த நந்தவனத்தில் திருமகளாக கிடைத்தவர்தான் கோதை நாச்சியார். அவர் அந்த அரங்கனை மனதில் வரித்து 30 நாள் நோன்பேற்று ஆட்கொண்டதால் ஆண்டாள் எனப்பட்டார். ஆண்டாள் அரங்கனை மட்டும் ஆட்கொள்ளவில்லை, தமிழையும் ஆட்கொண்டால் அந்த ஆண்டாள்.
பக்தி சுவைக்கு ஒரு திருப்பாவை, தமிழின் இலக்கினத்தின் அழகான ஒரு கற்பனை செறிவில் இந்த திருமொழி என்று கூட தமிழில் பெரிய தொண்டாற்றினாள் அந்த ஆண்டாள். தன்னை அறிந்த தன்னை அந்த ரங்கனோடு அந்த ரங்கமாக இணைத்துக் கொண்டு ஆன்மாக்கள் எல்லாம் உயும் வகையில் சரணாகதி தத்துவத்தை கொடுத்த ஆண்டாள் பாதம் போற்றுவோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பைகள் எல்லாம் எரித்து அதோடு மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளையும் எரித்து நல்லதை நிரப்பக்கூடிய ஒரு ஒப்பற்ற நாள் மார்கழி 29ஆம் தேதி இப்போது வருகிறது. அந்த தேதியில் வரக்கூடிய போகி என்ற பண்டிகை. அந்த நாளில் அந்த விதமை வீட்டில் உள்ள வேண்டாதைகள் எல்லாம் எரித்து நம் மனதில் இருக்கக்கூடிய ஆணவ கண்வ மாயைகளை எரித்து நல்லதை நிரப்பி நாம் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தோடு நிறைவாய் வாழ்ந்து வாழும் காலத்திலேயே இறைவனை உணர்ந்து அனைவருக்கும் நற்றொண்டாட்டி நலமாய் வாழ்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பம்மா, மிகவும் சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள். மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் ஆன்மீக வழியிலே பக்தி மார்க்கத்திலே உங்களுடைய கருத்துக்களை கூறினீர்கள். நிறைய கருத்துக்கள் வந்தது. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அடுத்து வருகிறார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். முத்தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியிலே நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு திருக்குறளுக்கும் விளக்கம் அளித்தவர். சற்றேறக்குறைய அவருடைய யூடியூபுக்கு சொல்ற தமிழ்ல உன்குழலா வலைக்காட்சி உன்குழல்னு உன்குழாய் அதுல வந்து அவருடைய பதிவுகள் வந்து இன்றைக்கு போட்டால் ஒரே நாள்ல 3000 பேர் பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில இருந்து அவங்க வந்திருக்காங்க. சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு அவங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கு அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்கள்ல தொட்டு இந்த இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உணவு முறை எப்படி இருந்திருக்குன்றத பற்றி பேச போறாங்க. தமிழர்கள் மரபு வகையில தமிழுடைய உணவு முறையை பற்றி அவங்க பேச போறாங்க. வாங்கம்மா, வாங்க. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தமிழ் வணக்கங்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்க இலக்கியத்தில் சத்துணவு நம்மளுடைய தமிழர்கள் சரியானதொரு உணவு முறையவே பின்பற்றி இருந்திருக்காங்க. உயிர் வாழ மிக முக்கியமான ஒன்று உணவு. ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டுல சமைச்சு அம்மா கொடுக்குற உணவு தான் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். அதுல நமக்கு தேவையான சத்துக்கள் அந்த உணவுல கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் நம்ம ஆரோக்கிய உணவுன்னு சொல்றோம். பழந்தமிழ் இலக்கியத்துல உணவு சமைக்கும் முறைகளை பத்தி கூறுற நூலுடைய பேர் பாத்தீங்கன்னா மடை நூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை பத்தின செய்திகள் சிறுபானாற்றுப்படை, மணிமேகலை, பெருங்கதை முதலிய நூல்கள்ல வந்து இருக்கு. ஆரோக்கியமான உணவு வகைகள், உண்ணும் முறை இதெல்லாம் பற்றி சங்ககால மக்கள் சமைத்து உண்டு மகிழ்ந்தார்கள். சத்துணவு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீருணவு இல்லைன்னா நல்லுணவு அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல பல்வேறு வேலைகளை செய்வதற்கு நமக்கு சத்தான உணவு, சக்தி அளிக்கக்கூடிய ஒரு சீரான உணவு தேவை. அந்த உணவே தான் நமக்கு வந்து மருந்தாகவும் அமைஞ்சிருக்கு. நம்முடைய தமிழகத்துலதான் உணவே மருந்து அப்படின்ற ஒரு ஒப்பற்ற நிலையை வந்து பின்பற்றினாங்க. நம்மளுடைய உணவு பழக்கத்துல தொன்று தொட்டு இருந்துட்டு வர்றது இந்த பழக்கம். இதற்கான ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல 10 பாட்டு, 8 தொகை, கலித்தொகை போன்ற நூல்கள் எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுடைய தமிழ் மண்ணில் தான் நம்ம பயன்படுத்தும் ஒவ்வொரு உணவுப் பொருளும் அதனுடைய தன்மை அறிந்து அதனுடைய அளவை பொறுத்து அது உணவாகவும் மருந்தாகவும் வந்து செயல்படுகிறது. இதிலே வந்து சித்தர்கள் வகுத்த உணவு பழக்கங்கள் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்துல வந்து கடைபிடிக்கப்பட்டது. அதுல வந்து சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எதை வந்து உணவாக உண்ணுகிறோமோ அதையே வந்து மருந்தாகவும் எடுத்துக்கொள்கின்றோம். சித்தர்கள் வந்து பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற நூல்ல வந்து இந்த சாப்பிடக்கூடிய தண்ணீர், பாலின் வகைகள், பருப்பு, அரிசியின் வகைகள், வெள்ளாட்டுப்பால், பசும்பால், காராம்பசுப்பால், எருமைப்பால் இப்படி ஒவ்வொன்றையும் வந்து வகைப்படுத்தி
அதனுடைய குணங்களை விளக்கி அந்த உணவுப் பொருட்களின் குணத்தை வகுத்து அது மனிதனுடைய உடல் கூறுக்கு தகுந்தவாறு பருவ காலத்திற்கு ஏற்றவாறு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரம்பரிய உணவு அப்படின்னு பார்க்கும்போது சிறுதானிய உணவுகள். அப்போ பண்டைய தமிழர்கள் வந்து தங்களுடைய உணவுல சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல பிரதானமா இருந்தது வரகு, திணை, குதிரைவாலி, சாமை முதலியன. இந்த சிறுதானிய உணவுகள் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக சூழல்ல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்ததற்கு எடுத்துக்காட்டாக அமைகிறது. நம்மளுடைய தாத்தா பாட்டி சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். சிறுதானியத்தை வந்து உபயோகிக்கின்ற பழக்கம் வந்து அப்பயே வந்து எல்லா தட்டு மக்களிடையுமே இருந்தது. காலப்போக்குல பாத்தீங்கன்னா அந்நியரின் ஆதிக்கத்தினால கலாச்சார மோகம் அதிகரிச்சதுனால இந்த சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அரிசிச்சோறு சாப்பிடுறதுதான் வந்து பழக்கமா ஆயிருச்சு. இது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவுமே வந்து வேரூன்ற ஆரம்பிச்சுது. அதனால நம்மளுடைய பாரம்பரியமான சிறுதானிய உணவுகளை வந்து தினசரி உணவுல பயன்படுத்துறத வந்து நம்ம குறைச்சிட்டோம். இப்ப சுத்தமா இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால நோயின் தாக்கம் வந்து ரொம்பவுமே வந்து அதிகமா இருந்துச்சு. பண்டைய தமிழர்களுடைய உணவுகள்ல வந்து என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா களிதான் வந்து அவங்களுக்கான உணவா இருந்தது. காலை வேளையில தோட்ட வேலைக்கு போகக்கூடிய தமிழர்கள் வெந்தயக்களி, உளுந்தங்களி, கேழ்வரகு களி, சோளக்களி, கம்புக்களி இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டுட்டு போய் தெம்பா வயல்கள்ல வேலை செஞ்சாங்க. பண்டைய தமிழருடைய உணவு முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்ந்த நிலத்திற்கு ஏற்பதான் வந்து அவங்களுடைய உணவு இருந்தது. அநேக தமிழர்கள் வந்து சோறு, மரக்கறி, புலாலுணவு, மது இதெல்லாம் வந்து விரும்பி உண்றாங்க. நெற்சோறு, வரகுச்சோறு, வெண்ணெற்சோறு, நண்டுக்கறி, உடும்புக்கறி, வரால் மீன் குழம்பு, கோழி இறைச்சி, வற்றல், பன்றி இறைச்சி, முயல், ஈயல், மாங்கனிச்சாறு, மாதுளங்காய், மிளகு பொடி, கருவேப்பிலை பொரியல், ஊறுகாய் இப்படி தமிழ்நாட்டுல வாழ்ந்த பலதரப்பட்ட உணவுகளை வந்து உண்டு வாழ்ந்தாங்க. கடுகையிட்டு காய்கறிகளை தாளிப்பது, பசு வெண்ணெயில் பொரிப்பது, முழி தயிர் பிசைந்து தயிர் குழம்பு வைப்பது, கூளை தட்டுப்பிழாவில் ஊற்றி உலர வைப்பது, ஈயலை ஊற போட்டு புளிக்கறி சமைப்பது போன்ற பழந்தமிழர் சமையல் வழிமுறைகள் ஆகும். இதே வந்து தென்னங்கல்லு, பனங்கல்லு இதெல்லாமும் வீட்டுல சமைத்து தோப்பி அப்படின்ற ஒரு வகை கல்லையும் பழந்தமிழர்கள் விரும்பி உண்டு வந்தாங்க. உணவு உண்ணும் முறைகள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் போல அல்லாமல் நம்ம வந்து கைகளால் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தான் வந்து தமிழர்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய தமிழர்களை பொறுத்தவரையில் கரண்டியோ, முட்கரண்டியோ, கத்தியோ வந்து நம்ம ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. இதெல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கில ஆதிக்கத்தினாலதான் வந்து நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம். தரையில சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து வரிசையாக அமர்ந்து கொண்டு உணவை உண்ணுறதுதான் வந்து தமிழருடைய பண்பாடா இருந்தது. குடும்பத்துல முதல்ல பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறிட்டு அதற்கு அடுத்தபடியாக இளைய தலைமுறையினர்கள், சிறுவர்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு பரிமாறிட்டு கடைசியா வீட்டில் உள்ள பெண்கள் வந்து உணவு சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழந்தமிழரின் உணவு உட்கொள்ளும் முறையில வந்து 12 விதமான முறைகள் வந்து இருந்திருக்கு. அது மாதிரி வாழை இலை தான் வந்து முக்கியமானதொரு உணவாக இருந்தது. வாழை இலையில் பரிமாறப்படும் உணவு. அதாவது விருந்துகள்ல மட்டும் இல்லாம அன்னதானங்கள்லயும் பாத்தீங்கன்னா வாழை இலையில வந்து உணவு பரிமாறுவது அப்படின்றது தமிழனுடைய வழக்கமாக இருந்தது. அது வந்து ஒரு சிறப்பாக இருந்தது. இந்தியாவிலும் இலங்கையிலும் வாழை இலை வந்து மிகவும் லகுவாக பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அதனால பலருக்கு வந்து உணவளிக்கும் பொழுது வாழை இலையவே பயன்படுத்தினாங்க. நடுத்தர உணவகங்கள்லையும் கூட சுத்தத்தை மேற்கொண்டு சுத்தத்தின் காரணமாக வாழை இலையவே வந்து அங்கேயும் பயன்படுத்தினாங்க. இது வந்து தூய்மையை காப்பதற்காக மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் வந்து நம்ம தமிழருடைய பண்பாட்டை நிலைநிறுத்தும் விதமாக வாழை இலையில் உணவு பரிமாறுவதை வந்து வழக்கமா கொண்டிருந்தாங்க. இதே சங்ககால தமிழருடைய சமையல் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல வந்து மிகவும் அருகாமையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டே வந்து உணவை வந்து சமைச்சாங்க. ஏற்றுக உலையே ஆக்குக சோரே, கள்ளும் குறைபடல் ஓம்புக, ஒள்ளிலை பாடுவல் விரலியர் போதையும் புனைக, அன்னவை பலவும் செய்க என்னதுவும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பண்டமாற்று முறையில தான் ஐவகை நிலங்கள்ல விளைந்த
பொருட்களை விற்று மாற்று பொருளாக பெற்று அதை வைத்துதான் வந்து சமைச்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. பிட்டனின் வெற்றி வேலும் அவன் அரசன் கோதையும் இவர்களோடு மாறுபாடு கொண்டிருக்கும் மன்னர்களும் நீண்ட காலம் வாழ்வார்களாக. எதற்காக? சேர அரசன் கோதை குதிரைகளை கொடையாக வழங்குபவன். அவன் படைத்தலைவனாகிய பிட்டனும் கொடை வள்ளல். ஐவன நெல்லுக்கு இரவில் காவல் புரிவோர் ஏந்தும் தீப்பந்தம் இரவில் ஒளிரும் மணி ஒளியை மங்கச் செய்யும் மலைநாட்டை உடையவன் பிட்டன். அதாவது ஒளிரும் அணிகலன் பூண்ட விரலியரே, உலை ஏற்றுங்கள், சோறு ஆக்குங்கள், எல்லோருக்கும் கள்ளை ஊற்றி தாருங்கள், நீங்களும் மாலை சூடிக்கொள்ளுங்கள், மகிழ்ச்சிக்காக எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கொடுப்பதற்கு பிட்டன் இருக்கிறான், வருத்தப்பட வேண்டாம் என்பதே இதன் பொருள். நற்றிணையில் சமையல் முறையை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், சங்ககால மக்களின் உணவு முறை மற்றும் சமையல் முறையை அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், பருவ சூழ்நிலை, வாழும் நிலத்தின் தன்மை, விளையும் பொருள், பொருளாதார நிலை இதை பொறுத்தே அமைகிறது. சங்ககால மக்களின் உணவு வகைகள் உடல் நலத்திற்கு ஏற்றவையாக இருந்தது. மேலும் உணவை சுவையுற சமயத்தில் உண்பதிலும் அம்மக்கள் சிறந்து விளங்கினர். பெரும்பாலும் அக்காலத்தில் உணவினை நீரிட்டு அவித்தல், வறுத்தல், சுடுதல், வற்றலாக்குதல், எண்ணெயிலிட்டு பொரித்தல், ஊற வைத்தல் போன்ற முறைகளை பின்பற்றினர். நற்றிணை பாடல் ஒன்றில் தலைவி இரவில் வந்த விருந்தினருக்கு நெய்விட்டு கொழுப்புடைய ஊனை சமைக்கின்றாள் என்று குறிப்பு உள்ளது. எள்ளி வந்த நல்லிசை விருந்திற்கு கிளர் கிளை அரிவை நெய் துழந்து அட்டவிளர் ஊன் அம்புகை எரிந்த நெற்றி சிறு நுண் பல்வியர் பொறித்த குறுநடை கூட்டம் வேண்டுவோரே அப்படின்னு நற்றிணை பாடல் சொல்லுது. இதுல ஆரோக்கியமான உணவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐவகை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து மன்னர்கள் எல்லாருமே சுவையான உணவை சமைத்து உபசரித்து பரிமாறியதை வந்து சங்க இலக்கியத்துல நம்மளால பார்க்க முடியுது. உணவு பரிமாறும் முதலில் தமிழர்கள் தான் கண்டறிஞ்சிருக்காங்க. இனிப்பை முதலிலும் பிறகு சாதம், குழம்பு, ரசம், இறுதியாக தயிரை பரிமாறுவதுதான் சரியான முறை என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா, உணவை பரிமாறும் பொழுது அவற்றை பற்றிய செய்திகள் குறுந்தொகையில வந்து நம்மளால நிறைய காண முடியுது. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல உணவை பொறுத்த மட்டில் தூய்மையாக உணவு தயார் செய்தல், உணவை முறையாக பரிமாறுதல், இது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திலும் சிறந்து விளங்கி உள்ளனர். இன்றளவும் பாத்தீங்கன்னா, கொரோனா போன்ற கொடிய நோய் தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்றுறதுக்கு உதவியது வந்து சங்க காலத்தில் பின்பற்றிய சத்தான உணவு பழக்க வழக்கங்களே. எனவே நாமும் நாகரிக வளர்ச்சி அப்படின்ற பேர்ல நம்மளுடைய பாரம்பரியத்தையும் ஊட்டச்சத்தையும் ஆரோக்கியத்தையும் விட்டுவிடாமல் தொடர்ந்து நம்மளுடைய முன்னோர்களின் சமையல் முறையை பின்பற்றினால் நமக்கு சரியான சத்துணவும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவும் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வந்து சங்ககால பாடல்கள் மூலமா தெரிஞ்சு கொள்ளலாம். இதை வந்து நம்மளுடைய தமிழரின் பெருமையாக நான் நினைக்கிறேன். தமிழருடைய உணவு பழக்கம் வந்து சங்க இலக்கியத்தில் இது போன்ற பல பாடல்களில் வந்து வெளிப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக நேரம் கருதி ஒரு சில பாடல்களை மட்டுமே மேற்கோள் காட்டி இருக்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. சிறப்பம்மா, சிறப்பு. சங்க இலக்கியத்திலே இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் எடுத்து நாம் அக்காலத்திலே எப்படி உண்டோம், எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய பண்பாடு எத்தகையது என்பது, நம்முடைய தமிழர் மரபு எத்தகையது என்பதை எடுத்து காட்டினார்கள். சற்றேறக்குறைய இவர்கள் சொல்லுவதெல்லாம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை முறையிலே இருக்கிறது என்பதுதான். சற்றேறக்குறைய ஒரு 2-3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த அதே நடைமுறையைத்தான் நாம் இன்றைக்கு ஒரு 100-120 தலைமுறைகள் தாண்டிய பிறகும் விட்டுவிடாமல் பற்றி இருக்கிறோம் என்பதை இவருடைய கட்டுரை நமக்கு எடுத்து காட்டியது. மிகச் சிறப்பானது ஒரு கட்டுரை. தமிழர் மரபிலே உணவு வகைகளை எப்படி உண்டார்கள், எப்படி சமைத்தார்கள் என்பதை எல்லாம் எப்படி பரிமாறினார்கள், அது முக்கியமானது. பொதுவாகவே உணவை கொண்டு வந்து வைத்துவிட்டு பசித்தவர்கள் எல்லாம் பிடுங்கி தின்பது என்பது இல்லாமல் முதலில் யார் உண்ண வேண்டும், இரண்டாவது யார் உண்ண வேண்டும், மூன்றாவது யார் உண்ண வேண்டும் என்கிற அந்த முறையை வகுத்திருக்கிறார்கள் பாருங்கள். அதுவே மிகச் சிறப்பான ஒரு முறை, மிகச் சிறப்பான ஒரு உரையை அளித்தீர்கள். இதை நீங்கள்
கட்டுரையாக எழுதி வடித்து தர வேண்டும். நம்முடைய நூலிலே அதை வெளியிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிகச் சிறப்பானது ஒரு கருத்துரை வழங்கினீர்கள் அம்மா. மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம். அடுத்து வருபவர் திருமதி கீதா தயாளன். திருமதி கீதா தயாளன் கோயம்புத்தூரில் இணைந்திருக்கிறார்கள். கவிஞர், எழுத்தாளர், பல தளங்களிலே பயணித்து வருபவர். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கீதா தயாளன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் மா முனி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, இந்த பொங்கல் சிறப்பு விழாவில் செம்மொழியான தமிழ் மொழியே என்ற ஓர் கவிதையை நான் படிக்க இருக்கிறேன். அமுது அறிவு செம்மொழியான தமிழ் மொழியே, அமுது அறிவு ஆற்றல் மொழியே, இலக்கண இலக்கிய இன்ப மொழியே, இளமை இனிமை இயன்மை மொழியே, உயர் சிந்தை செதுக்கும் செயல் மொழியே, உண்மை உயர்வு ஊக்க மொழியே, எண்ணம் உண்மை வாய்ந்த மொழியே, கண்ணி கணினி கலப்பிலா மொழியே, கவிஞர் கலைஞர் கணக்கர் மொழியே, கலையும் கவியும் கலாச்சார மொழியே, சான்றோர் ஆன்றோர் போற்றும் சங்கம் மன்றம் வளர்த்த மொழியே, தனிமை தாய்மை திண்மை மொழியே, தூய்மை தொன்மை சென்மை மொழியே, நன்மை மதிப்பு நாற்பொருள் மொழியே, பண்பாடு நடுவு பொதுமை மொழியே, மாதர் மாந்தர் மானுட மொழியே, மும்மை முன்மை நுண்மை மொழியே, முதன்மை மென்மை மூல மொழியே, வளமை வியன்மை வாய்ந்த மொழியே, வளர்ப்பு வளர்ச்சி பெற்ற மொழியே, உலகமறிய செய்த உன்னத மொழியே, உயர்தனி தமிழே செம்மொழியே, உலகாலும் சக்தி தாயே, உன்னை போற்றி வணங்குவோமே. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சிறப்பம்மா, சிறப்பு. தமிழின் சிறப்பை எடுத்துக் கூறினீர்கள். அதனுடைய சீரிழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே எழுதியிருப்பார். சீரிழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நீங்களும் அதனுடைய சீரிழமையை, அதனுடைய சீர்மைகளை எல்லாம் போற்றி பாராட்டி அந்த தமிழ் தாயை வாழ்த்தி வணங்கினீர்கள். இந்த தமிழர் திருநாள் வருகிற நேரத்திலே, இந்த தமிழர் மரபு விழாவிலே பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் கூடி கொண்டாடுகிற அந்த நல்ல நாளிலே நம்முடைய தாய்மொழியாம் தமிழை வாழ்த்தி பாடியதற்கு மிகவும் நன்றி அம்மா. சிறப்பு, சிறப்பு, அருமை. நன்றி ஐயா, நன்றி. பாருங்க அம்மா, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வருபவர் திருமதி பாலாமணி அவர்கள், திருநெல்வேலி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அம்மா. வணக்கம். வாருங்கள் திருமதி பாலம்மாள் அவர்களே, இன்றைக்கு முதன்முறையாக நம்முடைய நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த உங்களுடைய சொந்த ஊர் என்னம்மா? சொந்த ஊர் திருநெல்வேலிங்க ஐயா. திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இருக்கிறார்கள். பாலாம்மாள் அம்மா, என்ன சொல்ல போறீங்க? தமிழர் திருநாளை பத்தி கவிதை வாசிக்கிறேங்க. வாங்கம்மா, வாங்க, வாசிங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த தளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழர் திருநாள் பற்றி கவிதையை வாசிக்க. உத்ராணிய காலமாம் உதித்திடும் தை மாதம், உத்ராணிய காலமாம் உதித்திடும் தை மாதம், சூரியன் நல்வரவால் சூழ்நிலை மாறிடும். நன்றிகள் சொல்லுவோம் நாயகன் சூரியனுக்கு, நன்றிகள் சொல்வோம் நாயகன் சூரியனுக்கு. தமிழர் திருநாளாம் தை மாத முதல் நாளை, அறுவடை முடிந்த ஆனந்த நன்னாளை, வருமானம் வந்ததால் வளமும் பெருகிடுமே. தை பிறந்தவுடன் தமிழுக்கு வழியும் ஆனதை, வழிபடும் தெய்வங்களும் வழிகளும் காட்டுமே. முதல் நாள் கதிரவனின் முத்தான வழிபாடாகும். தரணி எங்கும் தமிழ் கமலுமே. புதுப்பானையில் புத்தரிசியை புகழ் பாடி பொங்கலிடுவர். பொங்கிடும் பொங்கலை பொங்கலோ பொங்கல் என்பர். பொங்கலோ பொங்கல் புவியெங்கும் கேட்குமே. இயற்கை சக்தி
இயற்கை சக்திகளும் இணைந்தே வரமாகுமே. தட்சியானம் மாறிட உத்திரானம் தினத்திலே தைத்திங்கள் முதல் நாள் கழனி எங்கும் கொண்டாட்டம். தேவர்களும் விழிப்புடன் தேவையானதை தந்திடுவாரே. உடனுக்குடன் வரன் கிடைக்கும் உத்தமமான நேரமாம். உடனுக்குடன் வரன் கிடைக்கும் உத்தமமான நேரமாம். செய்யும் தொழிலை செம்மையாக போற்றுவோம். கேட்ட வரமெல்லாம் கிடைத்ததும் நமக்கு. இஷ்ட தெய்வங்களும் இணைந்தே அருளுமே. ஆலயம் வழிபட்டால் அத்தனையும் கொடுப்பானே. தைவெளியில் விரதம் இருந்து தரணியெங்கும் கொண்டாடுவர். அம்பிகையை வழிபட்டால் அகிலமெல்லாம் குளிருமே. சக்தி வழிபட்டால் சகலமும் கைகூடுமே. நன்றி. ஞானம் போற்றும் ஞாயிறை போற்றி, காலம் போற்றும் கதிரவா போற்றி, நாளும் பொழுதும் நலமெல்லாம் சேர வாழ்வின் வாழ்வில் வழித்துணையாய் வருவாயே. நன்றிகள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில இணைந்து மிகச் சிறப்பானதொரு கவிதை அளித்த திருமதி பாலாமால் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த ஊருக்கு பேருக்கு திருநெல்வேலி. நெல்லுக்கு வேலி அமைத்து வாழ்ந்த ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனால் நெல்லை கண்டுபிடித்தவனே அந்த நெல்லையப்பன் தான் சொல்லுவாங்க. நெல்லையப்பர், நெல்லை கண்டுபிடித்தா ஒரு பேர் நெல்லையப்பர்னு பேர். நெல் என்பது ஒரு மற்ற பயிரிலிருந்து சற்று மாறுபட்ட பயிர் என்று சொல்வார்கள். அதுதான் அந்த திருநெல்வேலி என்று சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய நிலத்திலிருந்து மண்ணிலிருந்து இந்த விழா அறுவடை திருநாள் விழா, பொங்கல் விழா, உழவு மாடுகளுக்கெல்லாம் கோலாகலமாக கொண்டாடுகிற விழா, சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிற விழா, நம்முடைய உற்றார் உறவுகளால் கண்டுகளிக்கிற விழா, நம்முடைய தமிழ் மரபுகளை எல்லாம் போற்றுகிற விழா. அந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக திருமதி பாலாமால் அவர்களுக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியிலே வந்து சிறப்பு வருகையாளர்களாக வந்திருக்கக்கூடிய திருமதி திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடிரா ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும், நல்லாசிரியர் திருமதி கே கற்பகம் அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் தக்கோலம் என் ஜெகநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். அவளை அன்போடு அழைக்கிறோம். ஐயா தக்கோலம் ஜெகநாதன், வாருங்கள் ஐயா. தக்கோலம் என் ஜெகநாதன் 2 கவிதை நூலுடைய ஆசிரியராக இருப்பவர். இப்பொழுது ஒரு கட்டுரை தொகுப்பை வெளியிட இருக்கிறார். இந்த மாத நிறைவு பகுதியிலே ஒரு கட்டுரை நூல் வெளியிட இருக்கிறார். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு வானொலிகளிலே தன்னுடைய கருத்துரைகளை நாள்தோறும் வழங்கி வருகிறார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்குக தமிழ் பொங்கல் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பொங்குக தமிழ் பொங்கல், பொங்கட்டும் தமிழ் பொங்கல் உலகெங்கும் நன்கு, மங்களமாய் தமிழமுதாய் இருந்திடுமாம் என்றும், எங்கெங்கும் தமிழ் பொங்கல் ஏற்றந்தான் பாரீர். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தமிழ் பொங்கலை சுவைப்போம். உள்ள ஒட்டடைகளை சுத்தப்படுத்தாமல் வெள்ளை அடிக்க முயலாதே. உள்ள ஒட்டடைகளை சுத்தப்படுத்தாமல் வெள்ளை அடிக்க முயலாதே. தொல்லையை நீயே சுமக்காதே. உள்ள மாசுகளை உள்ளவாறு போக்கினால் போகி இன்பம். உள்ள மாசுகளை உள்ளவாறு போக்கினால் போகி. மாசுகளை போக்கினாலே பொங்குமே மகிழ்ச்சி பொங்கல். உன்னை உணர்ந்து ஆய்வு செய்து கொள். உண்மையாயிரு, நன்மையே பெறுவாய். அன்பாயிரு, மனிதத்தில் புனிதம் காண். அனைத்தும் உன் வசம் பொங்கும். வகுத்து பார்த்து வகுத்தவாறு வாழ்வை வாழ்ந்து பாரும். வகுத்து பார்த்து நல்லதாக, வகுத்து பார்த்து வகுத்தவாறு வாழ்வை வாழ்ந்து பாரும்.
நலம் வாழ்வில் பொங்கும் நாளும். தைமங்கைத்தாம் பெற்றெடுத்த தங்க மகள் பொங்கல். தைமங்கைத்தாம் பெற்றெடுத்த தங்க மகள் பொங்கல். தலைவணங்கி வரவேற்கும் செங்கதிர்தாம் நன்றி. தனக்கென்ற தன்னலத்தை பொசுக்க வரும் போகி. தரமான எண்ணத்தை விதைக்க வரும் பொங்கல். செழிப்போடு மாவிலையும் மஞ்சள் கிழங்கும். புதுப்பானை தனிலாடும் பசும்பாலும் பொங்கும். அழகோடு வீடெங்கும் மாக்கோலம் பொங்கும். அறுசுவையாய் உணவுந்தான் அகத்தினிலே பொங்கும். புத்தாடை அணிந்தேதான் புத்தழகு பொங்கும். புது வண்ணம் சுவரெங்கும் பொலிவாக பொங்கும். தித்திக்கும் இன்பங்கள் திகழ்ந்தாடும் நாளாம். திகட்டாத மகிழ்வேதான் மகிழ்வாக பொங்கும். கண்ணெதிரே தோன்றுகின்ற கதிரவனை கண்டு கையெடுத்து கும்பிட்டு பணிந்திடுவோம் நன்கு. மண் மீதில் எல்லோரும் மகிழ்வாகத்தானே மொழிந்திடுவோம் பொங்கல் நல் வாழ்த்துகள் தாம் நன்றே. எண்ணமதில் திண்ணமுடன் அன்பு வைத்து பாரும். எண்ணமதில் திண்ணமுடன் அன்பு வைத்து பாரும். வண்ணமுற நன்மை பல நாடி என்றும் நாடும். ஒன்றி தினம் ஒன்றி மனம் உண்மைதனில் நில்லும். ஒன்றி தினம் ஒன்றி மனம் உண்மைதனில் நில்லும். நன்று நலம் என்றும் இன்பம் நன்கு வளம் பொங்கும். பொங்குக அன்பு, பொங்குக உண்மை, பொங்குக சத்திய கீர்த்தி, பொங்குக பொங்குக தமிழ் பொங்கல், பொங்குக பொங்குகவே. வாழி வாழி வாழிய நலசூழ மனம் பொங்கச் சொன்னேன் வாழ்த்து. முன்னதாக தமிழ் பொங்கல் வாழ்த்து. நன்றி வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. பொங்குக பொங்குக தமிழ் பொங்கல், பொங்குக பொங்குக தமிழ் பொங்கல். போனது நமக்கு மார்கழி திங்கள், வருவது இங்கே தைத்திங்கள் என்று அழகிய கவிதை வழங்கிய தக்கோலமின் ஜலநாதன் அவர்களுக்கு நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம் ஐயா. இந்த பொங்கல் திருவிழா என்பது கிராமப்புறங்களிலே சிறப்பாக கொண்டாடப்படும். இவரும் ஒரு கிராமத்தில் இருந்தான் வந்திருக்கிறார். அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டிலே சென்று காளைகளை அடக்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார். அவர் இந்த ஜல்லிக்கட்டிலே காளைகளை அடக்கி வெற்றி பெற நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். காளைகளை அடக்குவீர்களா? நிச்சயமாக அடக்குகிறேன், அடக்க முயற்சிக்கிறேன். நன்றி வணக்கம், மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து வருகிறார் சத்யா அவர்கள். சத்யா வாங்க. காரைக்கால் பகுதியிலிருந்து திருமதி சத்யா அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா. என்ன பண்ண போறீங்க? பொங்கலோ பொங்கல் என்ற தலைப்பில் ஒரு பொங்கல் பாடலுங்க ஐயா. பாடுங்க. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட இணைய வழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். என் பெயர் மருத்துவர் கவிஞர் ப. சத்யா. நான் காரைக்காலில் இருந்து வந்திருக்கிறேன். இப்பொழுது பொங்கலோ பொங்கல் என்ற தலைப்பில் ஒரு பாடல், இது நான் எழுதிய பாடல், அதை நான் பாடுகிறேன். மார்கழியின் கற்பத்திலே தைமகளும் பிறந்து விட்டால் வாடிகளா பெண்டுகளே போற்றி பாடுவோம். நம் தைமகளை வரவேற்று கும்மி கொட்டுவோம். நம் தைமகளை வரவேற்று கும்மி கொட்டுவோம். ஆடி மாதம் தான் விதைத்து 6 மாதம் பாடுபட்டு மார்கழியில் கதிரடித்த நெல்மணி கொண்டு தை முதல் நாளில் பொங்கலிட்டு போற்றி பாடுவோம். தை முதல் நாளில் பொங்கலிட்டு போற்றி பாடுவோம். நாடு செழித்திடவும் நல்ல மழை பெய்திடவும் சங்க காலம் முதற்கொண்டே பெண்கள் எல்லாம் மார்கழியில் நீராடி நோன்பு நோற்றனராம். மார்கழியில் நீராடி நோன்பு நோற்றனராம். தேவர்களின் தலைவனாம் இந்திரனை வணங்கியே 28 நாள் கொண்டாடும் அறுவடை திருநாள். இந்திரனை போற்றி பாடும் இந்திர திருநாள். இது காவேரி பூம்பட்டினத்தின் பெருமை கூறிடுமே. இது காவேரி பூம்பட்டினத்தின் பெருமை கூறிடுமே. பழையவை போக்கியே புதுமைகள் புகுத்திவிடும் இந்திரனின் வேறு பெயர் போகி என்பதால்
இந்த இந்திர விழா நாளையே போகி என்று நாம் மகிழ்ந்து பாடி கொண்டாடி கும்மி கொட்டுவோம். நாம் மகிழ்ந்து பாடி கொண்டாடி கும்மி கொட்டுவோம். உழவன் செய்த பானையிலேயே உழவன் தந்த அரிசி போட்டு செங்கரும்பு சாரெடுத்து அச்சி வெல்லம் சேர்த்து பசும் பாலோடு நெய் கலந்து பொங்கலிட்டிடுவோம். பொங்கலோ பொங்கல் என்று குலவை போட்டிடுவோம். பொங்கலோ பொங்கல் என்று குலவை போட்டிடுவோம். நீ கொடுத்த ஒளியினால் வான் தந்த மழையினால் பூத்ததிந்த பூவும் இது கனிந்ததிந்த கனி இது. நீ தந்த பொருளை கொண்டு உனக்கு நாங்கள் படைக்கின்றோம். ஏற்றுக்கொள்வாய் இறைவனே என்று கூறியே கதிரவனை போற்றி பாடும் தை முதல் நாள் பொங்கல். தை முதல் நாள் பொங்கல் உழவனுக்கோ திருநாளாம், உலகம் போற்றும் நன்னாளாம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்து உழவனின் தோழனாம் மாடுகளை போற்றி கொண்டாடும் திருநாள் தான் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் வாடிவாசல் திறந்து கொண்டு சிறி வரும் காளைகளை அடக்கிடவே துள்ளி கொண்டு காளையர் எல்லாம் ஆர்வமுடன் கொண்டாடும் கன்று பொங்கல். கன்று பொங்கல் சொந்த பந்தம் ஒன்று கூடும், உறவுகள் சங்கமிக்கும், சுற்றத்தாரை கண்டு மகிழ்ந்து கொண்டாடும் நாள் நம் உறவுகளை காணுகின்ற காணும் பொங்கல் நாள். நம் உறவுகளை காணுகின்ற காணும் பொங்கல் நாள். தமிழர் திருநாளு தமிழர் திருநாளு உலகுக்கெல்லாம் சோறு போடும் உழவர் திருநாளு. இந்த ஊருக்கெல்லாம் உறக்க சொல்லி நீயும் கொண்டாடு. இந்த ஊருக்கெல்லாம் உறக்க சொல்லி நீயும் கொண்டாடு. பொங்கலோ பொங்கல் என்று குலவை போடு. பொங்கலோ பொங்கல் என்று குலவை போடு. பொங்கலோ பொங்கல் என்று குலவை போடு. பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று பொங்கல் திருநாளில் அந்த 3 நாள் நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக அழகாக சித்தரித்து இந்த போகி பண்டிகை எப்படி வந்தது என்பதையெல்லாம் குறிப்பிட்டு மிக அழகாக ஒரு பாடலை அளித்தார்கள். திருமதி சத்யா அவர்கள் காரைக்காலில் இணைந்திருந்தார்கள். அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வருபவர் கவிஞர் சந்திரசேகரன். கவிஞர் இரா சந்திரசேகரன் சென்னையைச் சேர்ந்தவர். பாருங்கள் ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழர் திருநாள் பல்சுவை நிகழ்ச்சியில் நமது ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் சக கவிஞர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை காணும் பொங்கலும் மாட்டுப் பொங்கலும். சிறியவர் பெரியோரிடம் ஆசி பெற்று உறவுகள் சேர்ந்து மகிழ சிறந்த காணும் பொங்கலாக மனையில் மகிழ்ச்சி பொங்க இணைந்த மறந்து உணவு உண்டு. சிறியவர் பெரியோரிடம் ஆசி பெற்று உறவுகள் சேர்ந்து மகிழ சிறந்த காணும் பொங்கலாக மனையில் மகிழ்ச்சி பொங்க இணைந்த மறந்து உணவு உண்டு. காணும் பொங்கல் அன்றே கூட்டு குடும்பமாய் தனி வீட்டில் உள்ள உறவுகள் ஒன்று கூடி காட்டிடும் அரவணைப்பில் பலர் ஓட்டு வீட்டு திண்ணையிலே அமர்ந்து ஒட்டுமொத்தமாய் உணவு உண்ணும் நேர்த்தியான நினைவுகள் இனியும் நடக்குமா என நமக்குள் கேள்வியே. காணும் பொங்கல் அன்றே கூட்டு குடும்பமாய் தனி வீட்டில் உள்ள உறவுகளும் ஒன்று கூடி காட்டிடும் அரவணைப்பில் பலர் ஓட்டு வீட்டு திண்ணையிலே அமர்ந்து ஒட்டுமொத்தமாய் உணவு உண்ணும் நேர்த்தியான நினைவுகள் இனியும் நடக்குமா என நமக்குள் கேள்வியே. மாட்டு பொங்கல் அன்று மாட்டினை குளிப்பாட்டி பொட்டு வைத்து பூ வைத்து தட்டு நிறைய திணை கொடுத்து கூட்டி நடப்போம் என் மாடி என 8 திசையும் ஈர் நடை. மாட்டு பொங்கல் அன்று மாட்டினை குளிப்பாட்டி பொட்டு வைத்து பூ வைத்து தட்டு நிறைய திணை கொடுத்து கூட்டி நடப்போம் என் மாடி என 8 திசையும் ஈர் நடையில். ஜல்லிக்கட்டு நடத்தி துள்ளிடுவோம் உள்ளம் குளிர பாடிடுவோம். ஜல்லிக்கட்டு நடத்தி துள்ளிடுவோம் உள்ளம் குளிர பாடிடுவோம். தமிழர் திருநாள் இது என தலை நிமிர்ந்து சொல்லிடுவோம். தமிழர் திருநாள் இது என தலை நிமிர்ந்து சொல்லிடுவோம்.
வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். சிறப்பு சிறப்பு ஐயா. சிறப்பான ஒரு பொங்கல் பண்டிகையை பற்றி ஒரு கவிதை அளித்தீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. சிறப்பாக இருந்தது. அருமையாக சிறப்பாக செயலாற்றினீர்கள். வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள். சிறப்பு ஐயா. நன்றி. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர், மண்குண்டாம்பட்டியினுடைய பள்ளி தலைமை ஆசிரியராக இருப்பவர் கவிஞர் இரா. சுப்புலட்சுமி அவர்கள். கவிஞர், எழுத்தாளர். கனவுகளை பற்றி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இப்போது அவர் இங்கே என்னமா பண்ண போறீங்க? கவிதை வாசிக்கிறேயா? கவிதை வாசிக்க வருகிறார்கள். வாருங்களாமா, வாருங்கள், கவிதை வாசிக்க. என்ன தலைப்பு? தைப்பெண்ணை வரவேற்க தமிழ் அன்னையை அழைத்தல். வாங்க வாங்க வாங்க. என்னை சீரும் சிறப்புமாய் வளர்த்து கொண்டிருக்கும் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரையும் வணங்கி, ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்குகிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தலைப்பு தைப்பெண்ணை வரவேற்க தமிழ் அன்னையை அழைக்கிறேன். தரணி எங்கும் உலா வரும் இளந்தண்ணியே, தாவி வரும் பூங்கொடியே, திகட்டாத செந்தமிழே, உன் புகழ் சித்தட்டும் பரவட்டும், தீப்பிளம்பாய் சித்தரட்டும், தெவிட்டாத தீந்தமிழே தேனமுதம் சிந்தட்டும். தைத்திங்கள் திருநாளில் தைப்பெண்ணை வரவேற்க தொட்டில் கட்டி தாளாட்ட தோரணமாய் நீ மாறி ஒப்பனைகள் செய்திடுவாய், ஓடி வந்து வாழ்த்திடுவாய். சிறப்புடனே வாழ்த்திடவே சீர்கொண்டு வந்திடுவாய். வா தமிழே வா, வா தமிழே வா. வாய்ப்புக்கு நன்றி. இரா. சுப்புலட்சுமி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. தமிழை வா வா என்று வரவேற்று தமிழர் திருநாள் கவிதை வழங்கினார்கள் திருமதி இரா. சுப்புலட்சுமி அவர்கள். சிறப்பம்மா, மிகவும் சிறப்பு. அடுத்ததாக திருமதி பவானி அவர்கள் வருகிறார்கள். சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர், ஜெர்மனி தமிழறி வானொலிய ஒய்டீஷர் போகல் விருது பெற்றவர், கலாம் நிகழ்ச்சியிலே விருது பெற்றிருக்கிறார், பாரதிமணி விருது பெற்றிருக்கார். இப்படி பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கார். பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல ஒரு தமிழ் மாணவியாக தன்னை தாகமாக கொண்டு தன்னை செதுக்கி கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார். மிக நல்ல கவிஞர், அருமையான கவிஞர். வாருங்களாமா. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் நனிப்பசு குழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்ற பாவேந்தர் பாடல் வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி, சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் திருநாள் பொங்கலோ பொங்கல் பல்சுவை நிகழ்ச்சியில் தமிழர் திருநாள் என்ற ஒரு கவிதையை வழங்க வந்துள்ளேன். தமிழரின் பெருமை தரணிக்கு வளமை. தமிழர் திருநாள் பொங்கல். பூமி தாயை வணங்கி மகிழ்ச்சியுடன் பாடி சேமித்ததை நிறை மனதுடன் பகிர்ந்து கொடுக்கும் திருநாள் பொங்கல் விழா. புன்னகை பூத்திட புத்தாடை அணிந்து
கடவுளின் வருகைக்கு வண்ண கோலமிட்டு அழைக்கும் விழா. மனம் மாறாமல் உழவுக்கு நன்றி சொல்லும் விழா. தரணியின் தனி அடையாள விழா. கதிரவனை வணங்கிட, அறுவடையை போற்றிட கொண்டாடும் தனிப்பெரும் விழா. புது அரிசி பொங்கிட புது யுகமாய் வீதியிலே உழுதுழைக்கும் உழவா, உணவளிக்கும் இறைவா, உலகத்தின் உயிர் நாடியாய் உழவனே நீ அல்லவா, உன்னை போற்றி பாடும் உயர்வான நாளல்லவா, தமிழர் திருநாள் நாளல்லவா. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர். நன்றி ஐயா. திருவள்ளூர் மாவட்டத்திலே ஒண்டிப்புதூரா பள்ளிக்கூடம் ஒண்டிக்குப்பம் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு பல்வேறு விதங்களிலே உதவி கொண்டு அவருடைய முன்னேற்றத்துக்காக பெருநாளான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே சிறப்பான ஒரு ஆசிரியராக பணியாற்றியதற்காக சீர்மிகு ஆசிரியர் என்ற விருதை பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மிக அற்புதமானது ஒரு கவிதை வழங்கினார்கள். இன்னும் தொடர்ந்து நீங்கள் நிறைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய மலர் வெளியீட்டு குழுவில முக்கிய பொறுப்பெடுத்துக் கொண்டு இதுவரை நடைபெற்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் குறிப்பெடுத்து செய்தி குறிப்புகளை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பான, அதாவது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பணியாற்றக்கூடிய மிகச்சிலர்ல சிறப்பாக பணியாற்றக்கூடிய மிகச்சிலர்ல நல்லா தான் பணியாற்றுறாங்க. சிறப்பாக பணியாற்றக்கூடிய மிகச்சிலர்ல அம்மையார் பவானி அவர்களும் ஒருவர் என்பதை நாம் அந்த நேரத்தில் பதிவு செய்தாக வேண்டும். அடுத்து வருகிறார் கவிஞர் கோபிநாத் அவர்கள். கலியுகம் கோபி. மிக அற்புதமாக சுட்டிக் கொண்டிருக்கிற தமிழர் மரபு விழா பொங்கலோ பொங்கல் விழாவிலே மிகச் சிறப்பான கருத்துக்கள் இதுவரை மிக பலரும் எடுத்துரைத்தார்கள். திருமதி கிரிஜா ராஜசேகரன் முதலில் ஒரு பாடலை பாடினார். அவருக்கு முன்பாக தமிழே தமிழே வணக்கம் என்கிற பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்தார் திருமதி கவியரசி இரா விஜயா அவர்கள். தொடர்ந்து நம்முடைய முனைவர் எம். கே. ராஜ்குமார் அவர்கள் மிகச் சிறப்பானதொரு தொடக்க உரை அளித்தார்கள். பெருங்கலத்தூரிலிருந்து திருமதி தனலட்சுமி, சென்னையிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம், திருநெல்வேலியிலிருந்து பாலம்மாள், உத்தரமேரூர் தக்கோலமன் ஜனநாதன், திருவள்ளூர்ந்து திருமதி பவானி, காரைக்காலிருந்து சத்யாமையார், சென்னையிலிருந்து சந்திரசேகரன், கோவிலிருந்து கீதா தயாளன், விருதுநகரிலிருந்து சுப்புலட்சுமி என்று பலரும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கினார்கள். இவர்கள் அனைவருக்கும் நாம் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஸ்டெப் டிவி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பார்ந்த வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழாழி நண்பர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிறைவு நேரத்திலே நம்முடைய அம்மையார் இசையரசி நல்லாசிரியர் விருது பெற்ற திருமதி கே. கற்பகம் அவர்கள் இணைந்து சில கருத்துக்களை வழங்குவார்கள். ஒரு ஆசிரியர் நல்லாசிரியர். எனவே என் போன்ற மக்கு மாணவர்களை பெஞ்ச் மேல் ஏறி நிலை என்று சொல்ல மாட்டார், முட்டி போடு என்று சொல்ல மாட்டார், கையை காட்டு அடிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார். அதான் சொல்ல கொடுத்தா அவங்க நல்லாசிரியர் சொல்றோம், சொல்ல மாட்டார். உண்மையில அவர் நல்ல ஆசிரியர், நல்ல ஆசிரியர். பாருங்களம்மா. நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இமைப்பொழுதும் சோராமல் இன்தமிழை வளர்ப்பதற்காய் எப்போதும் சிந்தையாலும் செயலாலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி அப்பா நீலகண்ட தமிழனுக்கு முதல் வணக்கம்.
இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் எங்களின் உடன்பிறவா அருமை சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரத்திற்கும், ஸ்ரீபிரியா சேஷாத்ரி தொடங்கி தங்க பாரிவள்ளல் வரை எங்கள் குடும்பத்தின் அத்தனை இதய கனிந்த அன்பாளர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல துடித்து தங்கள் கருத்துக்களை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்திய அத்தனை அன்பு இதயங்களுக்கும், இதை வலைக்காட்சி வழியாக கண்டுறுகின்ற அன்பர்களுக்கும் வணக்கம். உலகமெங்கும் தமிழை மறவாமல், தமிழர் பண்பாட்டை மறவாமல், பொங்கல் திருநாளை எங்கிருந்தாலும் கொண்டாட வேண்டும் என்ற வேட்கையோடு கொண்டாட இருக்கின்ற அத்தனை இதயங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துகள். பொங்கலோ பொங்கல். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இது பாரதி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அதனால் என்ன? உழந்தும் உழவே தலை என்று ஆணித்தரமாக சொன்ன அந்த வள்ளுவ பெருமகனுக்கும் கூட விழா எடுக்கின்ற நாளாக இந்த பொங்கல் நாளை ஒட்டிய நாள் வருகின்றது. தமிழர்களுடைய பண்பாடு அன்பையும் அறத்தையும் தன்னுள் கொண்டது. ஒரு விழி அன்பு என்றால் மறு விழி அறம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்பான் வள்ளுவன். இப்படிப்பட்ட தமிழர்களை நீதான் யார் என அறிவாயா, நீ தான் யார் என அறிவாயா என்று ஒருவர் வினா தொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் அத்தனை பேரும் இந்த வினாவை நோக்கி நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் விடுக்கிறேன். குமரிக் கண்டம் தோன்றியவன், குமரிக் கண்டம் தோன்றியவன், குவலயத்தின் முதல் மாந்தன், குறிஞ்சி முதலாய் ஐந்திணைகள் கொண்ட தமிழன் தலைமாந்தன், குறிஞ்சி முதலாய் ஐந்திணைகள் கொண்ட தமிழன் தலைமாந்தன், குமரிக் கண்டம் தோன்றியவன், குவலயத்தின் முதல் மாந்தன், குறிஞ்சி முதலாய் ஐந்திணைகள் கொண்ட தமிழன் தலைமாந்தன். தமிழை தனது மொழி என்றான், தருமம் நீதி விழி என்றான். தமிழை தனது மொழி என்றான், தருமம் நீதி விழி என்றான். தமிழன் அன்பை எழிலென்றான், தரணி போற்றும் வழி நின்றான். தமிழன் அன்பை எழில் என்றான், தரணி போற்றும் வழி நின்றான். ஆதி பகவன் முதலென்றார், அவரை நாமும் வணங்கிடுவோம். நீதி நெறியில் நடந்திடுவோம், நீசர் சொல்லை ஒதுக்கிடுவோம். போதி மரத்தின் அடியினிலே புத்தர் எடுத்தார் அவதாரம், சாதி என்னும் நிழலினிலே சாதித்ததென்ன சமுதாயம். போதி மரத்தின் அடியினிலே புத்தர் எடுத்தார் அவதாரம், சாதி என்னும் நிழலினிலே சாதித்ததென்ன சமுதாயம். கழனி இறங்கி உழைத்தவனாம், கழனி இறங்கி உழைத்தவனாம், கதிரை இரையாய் நினைத்தவனாம்.
கழனி இறங்கி உழைத்தவனாம், கதிரை இரையாய் நினைத்தவனாம், உழவு மாட்டை நன்றியுடன் உணவு கொடுத்து வளர்த்தவனாம், கடலை வளர்த்து வணங்காமல் தண்ணீர் வணங்கி வாழ்ந்தவனாம், உழவு கொண்டு இசைத்தவனாம், முத்தமிழ் சுவைத்து ரசித்தவனாம், முத்தமிழ் சுவைத்து பசித்தவனாம், குமரி கண்டம் தோன்றியவன், குவலயத்தின் முதல் மாந்தன், குறிஞ்சி முதலாய் ஐந்திணைகள் கொண்ட தமிழன் தலை மாந்தன், முன்னேறான முதல் தமிழன், மூத்த குடி என தெரிவாயா, தன்னேரில்லா தமிழ் மரபில் தலைமுறை நடக்க முனைவாயா, முன்னேறான முதல் தமிழன், மூத்த குடி என தெரிவாயா, தன்னேரில்லா தமிழ் மரபில் தலைமுறை நடக்க முனைவாயா, குன்றில் தொடங்கி சந்திரனில் குதித்தவன் நீ என்றறிவாயா, அன்பே தமிழர் மரபென்றே மன்றில் சொல்ல வருவாயா, குன்றில் தொடங்கி சந்திரனில் குதித்தவன் நீ என்றறிவாயா, அன்பே தமிழர் மரபென்றே மன்றில் சொல்ல வருவாயா, அன்பே தமிழர் மரபென்றே மன்றில் சொல்ல வருவாயா, அன்பே தமிழர் மரபென்றே இந்த மன்றில் சொல்ல வருவாயா என இந்த நாளில் சிந்திக்க வேண்டிய வினாக்களை தொடுத்திருப்பவர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அப்பா நீலகண்ட தமிழன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அத்தனை இதயங்களையும் பொங்கலோ பொங்கல் என்று நிரம்பி வழிய அந்த இயற்கை வழி செய்யட்டும். ஏனென்றால் ஒரு பிடி நெல்லை சில அடி நிலத்தில் விதைத்து பல அடி நிலங்களில் பயிர் வளர்த்து பல பல படிகளாய் கதிரறுத்து அத்தனை உள்ளங்களையும் வயிற்றையும் நிரப்புகின்ற, தான் பசித்திருந்தாலும் அடுத்தவர்களுக்கு உணவிட்டு அழகு பார்க்கக்கூடிய உழைப்பவர்கள்தான், விவசாயிகள்தான், உழவர்கள்தான் இந்த உலகோர்க்கு ஆணி என்ற வள்ளுவரை நாம் உள்வாங்கி உழவர்களை தலை வணங்கி அவர்களிடம் இருந்து பொருள் வாங்கவும் அவர்கள் வாழ்வை வளப்படுத்தவும் இந்த நாளிலே உறுதி கொண்டால் இந்த மன்றில் அல்ல எந்த மன்றிலும் நாம் தான் மூத்த குடி என்று பெருமிதத்தோடு சொல்வோம். இவற்றை நாம் சிந்தனையில் விதைப்போம், நல்லவற்றை அறுப்போம். பொங்கலோ பொங்கல். பொங்கல் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும். கற்பகம் பொழிச்சலும். மிகச் சிறப்பாக பாடினார்கள். உண்மையிலேயே அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் ஆளுமை உண்டோ அந்த அளவுக்கு இசை ஆளுமை உள்ளவர். பாடுவது என்பது வேறு, ஒரு பாடலை அந்த கொடுக்கப்பட்ட இசையிலே பாடுவது என்பது வேறு, ஒரு பாடலை எடுத்து அதற்கு ஒரு இசையமைத்து பாடுவது என்பது வேறு. அந்த வகையிலே திருமதி கே கற்பகம் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடினார்கள். திருமதி கே கற்பகம் ஒரு பாடலை பாடினார்கள். திருமதி கிரிஜா அவர்கள் தொடக்கத்திலே ஒரு பாடலை பாடினார்கள். நம்முடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தலைமை ஆசிரியராக இருந்த பணி ஓய்வு பெற்ற கவியரசி விஜயா அவர்கள் ஒரு பாடலை பாடினார்கள். நிறைய பேர் பாடலை பாடியிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு சின்ன கவிதையை மட்டும் சொல்றேன். சும்மா ஒரு 12-16 லைன் தான் இருக்கா, வரிதான். இதுல நிறைய பெயர்கள் வரும், ஊட நிறைய பெயர்கள் வரும். இது திருக்குறளை பற்றிய ஒரு கவிதை. திருக்குறளை பற்றிய ஒரு கவிதை. வள்ளுவர் திருநாள் வருகிறது, அதை ஒட்டி இந்த கவிதையை வாசித்து.
தாயே தமிழே கற்பகமே, தாயே தமிழே கற்பகமே, தமிழின் சிறந்த பெட்டகமே. நான் திருக்குறளை பத்தி சொல்றேன், கற்பகமாவை பத்தி சொல்லல. தாயே தமிழே கற்பகமே, தமிழின் சிறந்த பெட்டகமே, நீயே திருக்குறள் வணங்கிடுவேன், நித்தம் படித்து உயர்ந்திடுவேன். உயர்ந்த ராஜா மணிமகுடம், உயர்ந்த ராஜாமணி மகுடம், உயர்ந்த ராஜா மணிமகுடம் உனக்கு மட்டும் வழி விலகும். எந்த அரசனாக இருந்தாலும் சரி, திருக்குறள் வந்தது என்று சொன்னால் வழி விலகி விட்டுவிடும். உயர்ந்த ராஜா மணிமகுடம் உனக்கு மட்டும் வழி விலகும். புயலை பிரியா கடல் போல, புயலை பிரியா கடல் வந்து புயலை பிரிவதில்லை. ஆனா இங்க புயலை பிரியா கடல் போல, பிரியா 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 கடல் போல புகழ் அலை நல்கும் வள்ளுவமா. இந்த புகழ் அலையை மட்டும் இந்த வள்ளுவர் வள்ளுவம் எப்போதுமே பிரிவதில்லை. செல்வம் கொடுக்கும் தனலட்சுமி, இது தனலட்சுமி பரமசிவம். செல்வம் கொடுக்கும் தனலட்சுமி, திருக்குறள் அறிவை தரும் லட்சுமி. கொள்வோம் திருக்குறள் வாழ்வினிலே, குவளையம் போற்ற வாழ்ந்திடுவோம். அன்பு நெஞ்சில் விஜயமுற, அன்பு நெஞ்சில் விஜயமுற, அறத்தின் வாழ்வில் உயர்வு முற, விண்ணில் இருந்து ஜலநாதன். தண்ணீர் வருகிறது, மழை வருகிறது, அந்த மழையின் தலைவன் அவன் விண்ணிலிருந்து வருகிறான். விண்ணிலிருந்து ஜலநாதன் விதைகள் காத்து செழிப்பு முற, முன்னை பெற்ற பெரும்பயணம் முப்பால் வகுத்த திருக்குறளே, என்னை வாழ்வை காத்திடுவாய், என்னை வாழ்வை காத்திடுவாய், என்றும் நலமே சேர்த்திடுவாய், என்றும் நலமே சேர்த்திடுவாய் என்ற கவிதையை கூறி என்னுடைய ஐயன் திருவள்ளுவர் வணங்கிய அந்த வள்ளுவத்தை வணங்கி இந்த 3 நாள் தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உழவர் திருநாள், தமிழர் திருநாள், வள்ளுவர் திருநாள், அது பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தைத்திங்கள் முதல் நாள் தான் தமிழுடைய புத்தாண்டு பிறப்பு என்று நம்முடைய தமிழ் அறிஞர் பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படி பலவற்றாலும் சிறப்புற்ற இந்த தைத்திங்கள் முதல் நாளிலே இந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கெல்லாம் வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியை இதுகாரும் தொகுத்து அதை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபரப்ப இருக்கிற மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தலை காட்டாமல் இருந்தாலும் தலைமை தான் என்று நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராஜாமணி அம்மை அவர்களை வணங்குகிறோம். அதே போல MK ராஜ்குமார், தக்கோலமன் ஜனநாதன், ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, தங்க பாரியவள்ளல், முத்துராஜா, தனலட்சுமி பரமசிவம், தனலட்சுமி மனோகரன், திருமதி து பவானி, திருமதி புவனா, திரு சந்திரசேகர், திரு கன்னித்தமிழ்தாசன், இப்படி எண்ணற்றவர்கள் இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களாக, இணை ஒருங்கிணைப்பாளர்களாக, துணை ஒருங்கிணைப்பாளர்களாக, மாவட்ட பொறுப்பாளர்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பூங்காவினுடைய அன்புள்ளங்கள், கவியுள்ளங்கள், கருத்துள்ளங்கள், எழுத்துள்ளங்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் இந்த தைத்தங்கள் பெருநாளிலே நம்முடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் ஒரு முறை பொங்கலோ பொங்கல் என்று முழங்கி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கல் பொங்கலோ பொங்கல். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.